ஹலோ காய்ஸ், கடைசியா எப்படியோ எல்லாத்த உதவியோடையும் சேர்ந்து, அதாவது ஐசிசி கிரவுண்ட் எல்லாத்தின் உதவியோடையும் சேர்ந்து ஒரு மாதிரி வந்து இந்தியாக்காரங்க வந்துட்டாங்க. அப்ப 2025ஆம் ஆண்டு நடந்த சாம்பியன் ட்ரோஃபி வந்து இந்தியா அந்த கைக்கு போடுதுன்னு சொல்லிக்கொண்டு என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வழக்கம் போல ரோஹித் சர்மா தோத்து குத்தம் சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. நியூசிலாந்து பெட்டிங் எடுத்து கடைசியா இந்தியா ஒரு மாதிரி சமாளித்து வந்துட்டு சொல்லிக்கொண்டு நேர் நடந்த கதைக்குள்ள போனோம்டா. ஓப்பனிங் வந்து வில் ஜங்கும் ரவீந்திராவும். உண்மையிலேயே ரவீந்திரா வந்து ஒரு அதிரடியான ஸ்டார்ட் அவுட் கொடுத்தாரு. நான் நினைச்சேன் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு ஒரு சோகமா முடிய போன்று பார்த்தா 7.5வது ஓவர்ல வந்து வில் ஜங் வந்து தன் விக்கெட்டை கொடுத்து வெளியில போறார். அதுக்கு பிறகு ஒரு கொஞ்ச நேரத்துல 10.1வது ஓவர்ல நம்ம ரவீந்திராவும் விக்கெட்டை கொடுத்து வெளியில போக வந்து நியூசிலாந்து டீம் வந்து சிலுவா விளையாடுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய வலிக்குது தெரியும். அதுக்கு பிறகு வந்த வில்லியம்சனும் மிக்சலும் சேர்ந்து ஒரு கொஞ்ச தூரம் கட்டையை போட்டு இழுத்து கொண்டு போவாங்கன்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மெயின் விக்கெட் வில்லியம்சன் வந்து அவுட் போட்டார். அதுவும் 11 ரன்ல. இதெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு இவாளுக்கு மனசு இப்படிதான் வரும். சரி, வில்லியம்சன் அவுட் போட்டா என்னடா நியூசிலாந்து டீம் வந்து வெல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தரவுகள் சொல்லுது. அதுக்கு நாங்க வில்லியம்சன் ஏற்கனவே வேலைக்கு அவுட் போட்டு போனாலும் அடுத்ததா களத்துக்கு வர நம்ம லதவும் மிக்சலும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க. 2 பேரும் ஒரு நல்ல பிளேயர் பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே லதம் வந்து 14 ரன்ல அவுட் போட்டு வெளியில போறேன். என்னடா முறப்பு மூஞ்சியும் முகர கட்டையும். லதம் வெளியில போக அடுத்ததா களத்துக்கு வர நம்ம பிலிப்ஸும் மிக்சலும் சேர்ந்து கன நேரமா படுத்து கிடக்குறாங்க விக்கெட்டை கொடுக்காம. எத்தனை ஸ்பின்னர் போட்டாலும் பரவாயில்லை, நாங்க ரன்னும் அடிக்க மாட்டோம், விக்கெட்டும் கொடுக்க மாட்டோம். மெல்ல மெல்லமா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா இழுத்து கொண்டு போறாங்க கன தூரத்தை. சரி, இழுத்து கொண்டு போய்க்கல ஒரு கட்டத்துல பிலிப்ஸ் வந்து 52 போல்ல 35 ரன்ல அவுட் போட்டு வெளியில போற. அவர் அவுட் போட்டு வெளியில போக அடுத்ததா களத்துக்கு வர நம்ம பிரஸ்வெல். மிக்சலும் பிரஸ்வெலும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு விளையாடினாலும் ஒரு கட்டத்துல வந்து மீண்ட போலுக்கு 61 ரன்ல அவுட் போட்டு வெளியில போறேன். நல்லா விளையாடி கொண்டு இருந்தவர். அவர் கடைசி ஒரு 4 ஓவர் நின்று விளையாடி இருந்தா அவரும் செஞ்சுரி அடிச்சிருப்பார். நியூசிலாந்து டீம் ஒரு 280 தாண்டி இருக்கும் சொல்லி கொண்டு அடுத்ததா களத்துக்கு வர நம்ம ஷாட்னர். அதுக்கப்புறம் என்ன ஷாட்னர் நிக்க விட்டுட்டு பிரஸ்வெல் ஒரு கொஞ்சம் ரன் அடிச்சான். அவன் ஒரு 50 போட்டான். 40 போல்ல 53 ரன் அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோர் எடுக்கிற உதவி செஞ்சான்னு தான் சொல்லணும். அது 251 ரன் அடிச்சிருந்தது நியூசிலாந்து டீம். 251 ரன்ன்றது ஓரளவு காணும். ஏற்கனவே இவையில 2019ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப்ல 240 ரன் அடிச்சு போட்டு மடக்கினாங்கல்லானே. மடக்கலாம் நினைக்கணுமோ இன்னும் வரியா என்ன அறுவலை தீட்டிட்டு இருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? அது வேற கிரவுண்ட் இது வேற கிரவுண்ட் சொல்லிக்கொண்டு அடுத்ததா களத்துக்கு வந்த நம்ம இந்தியா டீம் வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து 100 ரன் அடிச்சது. சரி, இந்த மாதிரி வேலைக்கு முடிய போது ஒரு 35 ஓவர்ல முடிச்சு போடுவாங்கன்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருந்தது. பிலிப்ஸ் ஒரு வேற லெவல் கட்ச் ஒன்று எடுத்தான். அதுவும் கீழே இந்த கட்சை சரியோ அந்த கட்சோட விக்கெட்டுகள் மலமான சரியா வலிக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்ததா வந்த விராட் கோலி ஒரு நாள் லவ் பட 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கறாரு. உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்குது. ஸ்ரேயஸ் ஐயர் ரோஹித் சர்மா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ரோஹித் சர்மா அவுட் பட 66 ரன்ல ரோஹித் சர்மா அவுட் பட. பிறகு வந்த ஸ்ரேயஸ் ஐயரும் அக்ஷர் பட்டேல் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போக துரதிருஷ்டவசமா ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் போட்டான் 48 ரன்ல. அதுக்கு பிறகு களத்துக்கு வந்த நம்ம ராகுலும் அக்ஷர் பட்டேல் சேர்ந்து நல்ல பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நேரத்திலேயே அக்ஷர் பட்டேல் அவுட் போட்டு வெளியில போட்டார் 29 ரன்ல. அப்பேக்க வந்து 42 ஓவர்ல 203 ரன் அடிச்சிருக்குது வந்து இந்தியா டீம். சரி, 2 விக்கெட் எடுத்து அந்த நியூசிலாந்து வந்து இந்த மத்தியில சிம்பிளா வின் பண்ணிருமென்று யோசிச்சா அங்கதான் துஷ்டா கொடுத்தார் கார்த்திக் பாண்டியா. இந்த மச்சம் வந்து கார்த்திக் பாண்டியா அந்த பார்த்து நிக்கிறது ஒரு வந்து அடிக்கிறது ரெண்ட மாதிரி விளையாடி ராகுலோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பா போட்டு மச்சம் ஈஸியா ஆக்கி விட்டுட்டா அவுட் போட்டார். கடைசியா வந்த ஜடேஜா ஒரு 4 அடிச்சு மச்சம் முடிக்க இந்தியா டீம் வந்து 49 ஓவர்ல 254 ரன் அடிச்சு இந்த மச்சை வின் பண்ணுது. இருந்தாலும் இதுல போலிங் வரைக்க பிரஸ்வெல் வந்து 10 ஓவர் வந்து போட்டு 28 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்துக்கான்னு சொல்லணும். இன்னும் ஒரு ஸ்பின்னர் வந்து நியூசிலாந்து டீமுக்கு இருந்திருந்தால் இந்தியா கைதி கொஞ்சம் பாரதூரமா போயிருக்கும்னு சொல்லிக்கொண்டு நான் அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமர்த்தி வச்சுக்கொள்ளுங்க.